வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில எப்ஸ்டீன் ஃபைல்ல அடுத்தடுத்து வெளியான அதிர்ச்சிகரமான வீடியோக்கள், போட்டோஸ் பத்தி தாங்க பேச போறோம். என்ன நடக்கிறது தோழர்களே? உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்குன ஒரு ஃபைல் இருக்கும்னா அது எப்ஸ்டீன் ஃபைல் தாங்க. ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற பணக்காரர்களும் அதிகார வர்க்கமும் அரசியல்வாதிகளும் என்ன மாதிரி குழந்தைகளை பாலியல் வல்லுறவு செய்தார்கள் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியதாங்க எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். ஒரு ஆடம்பரமான தீவு, ஆடம்பரமான வாழ்க்கை, அதுல எவ்வளவு மர்மங்கள் இருந்தது அப்படின்றத சொல்றதாங்க இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். அதுலயே நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா 30 லட்சத்துக்கு மேற்பட்ட ஃபைல்ஸ் வெளியாயிருக்கு, போட்டோஸ் 2.5 லட்சத்துக்கு மேற்பட்ட போட்டோஸ் வெளியாயிருக்கு, எக்கச்சக்கமா வெளியாயிட்டு இருக்குங்க. அதுல பல வீடியோக்கள் பார்க்கவே முடியல, அதிர்ச்சியை தருவதாக இருக்கு. அந்த பங்களாவே சொகுசு பங்களா மட்டும் இல்ல, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வச்சிருக்கிறானுங்க. உள்ள வந்து ஜிம்ல இருந்து எல்லாமே, ஸ்விம்மிங் பூல்ல இருந்து எல்லாம் பக்காவா அரேஞ்ச் பண்ணி ஒரு பெரிய ஃபோர்ஜரி வேலையை ஒரு பெரிய பணக்கார கொழுப்படுத்த கும்பல் செய்திருக்கிறது. எப்ஸ்டீன் ஃபைல நீங்களும் போய் பார்க்கலாம். ஜே மெயில் அப்படின்னு கூகுள்ல நீங்க அடிச்சீங்கன்னா அந்த ஃபைல் வந்துகிட்டே இருக்குங்க, எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்கு. 12 பகுதியில வெளியிட்டு இருக்கிறாங்க. பல லட்சம் கோப்புகள் அதுல இருக்கு, ஃபைல்ஸ் அதுல இருக்கு, போட்டோஸ் எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்கு. அமெரிக்க நீதித்துறை வெளியிட்ட அந்த எல்லாத்தையுமே நீங்க நேரடியாவே போய் பார்க்க முடியும். இதுல அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னா, நிறைய குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நிறைய குழந்தைங்களை கொன்னு இருக்காங்க, கொன்னு சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க. நீங்க வெளியே நம்ம போவோம், தந்தூரி சிக்கனை வந்து ஒரு கம்பியில மாட்டி இப்படி சுடுவாங்க, நீங்க பார்த்திருக்கீங்களா? இனிமேல் அதை சாப்பிட கூட நம்மளால முடியாது. குழந்தைங்களை கொன்னு தந்தூரி மாதிரி இப்படி சுத்திருக்கானுங்க. வீடியோ இருக்கு, நான் உங்களுக்கு ஒரே ஒரு ஷார்ட் போடுறேன். கொடூரம் இல்லைங்க, இங்க மனித குலமும் நாகரிகம் அடைஞ்சிச்சு நம்ம நம்புறோம். ஆனா இன்றைக்கும் இப்படியான கொடூரத்தன்மையை அவர் நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. ஒரு வீடியோல நான் பாக்குறேங்க, ஒரு 4-5 பிணங்களாக அந்த சிறுமிகளை கட்டி போட்டிருக்கான். செத்துட்டாங்க, கொலை பண்ணிட்டானுங்க. அந்த சிறுமிகளை கட்டி போட்டிருக்கானுங்க. கட்டி போட்டு ஆடை வச்சு பலி கொடுத்து சாமி கும்பிடுறானுங்க. என்ன கொடுமைங்க நடக்குது? குழந்தைங்களை கொன்னு அவங்கள பலியிட்டு, உயிர் பலி கொடுத்துட்டு, அவங்கள வெள்ளை துணியில கட்டி போட்டுட்டு, ஆடுகளை பலியிட்டு சாமி கும்பிட்டுருக்கானுங்க. இதுல இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன தெரியுங்களா? வேலைக்கு ஆள் எடுப்பாங்களா, அங்க வேலை பார்க்கறதுக்கு ஆள் எடுப்பாங்க. அவங்களுக்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, அந்த வேலை பார்க்கிற பணியாட்கள் முதல்ல கண்ணை பார்த்தே பேசக்கூடாது, எப்ஸ்டீனுடைய கண்ணை பார்த்து பேசக்கூடாது. 2வது, எது நடந்தாலும் கண்டுக்க கூடாது. கண்ணால பார்த்ததாகவும் காதால கேட்டதாகவும் அவங்க சொல்லவே கூடாது. எதையுமே பார்க்காத மாதிரி கேட்காத மாதிரி போயிட்டே இருக்கணும். இது அவங்களுக்கான கண்டிஷனா வச்சிருந்திருக்கானுங்க. இன்னும் கொடுமைங்க. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல பல பிரபலங்களுடைய பேர் வந்திருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும். பல பிரபலங்கள், அமெரிக்காவினுடைய 2-3 ஜனாதிபதிகள், இந்த பில் கிளின்டன், அப்புறம் டெஸ்டாவுடைய ஓனர், அவர் தாங்க எக்ஸ் வலைத்தளத்தினுடைய ஓனர், அதிபர், அவர் உட்பட ஊரே உள்ளதா இருந்திருக்கிறாங்க. இதுல ட்ரம்புடைய பேர் மட்டும் 100 இடங்களை தாண்டி இருக்கு ஃபைல்ஸ்ல. நம்ம மோடிஜியோடைய பேரு 3 இடத்துல வந்திருக்கு. ட்ரம்ப் எப்ஸ்டீனோட பலமுறை தனி விமானத்துல பயணிச்சதா வர குறிப்புகள் அதுல இருக்கு. அதனாலதான் நேற்று பாராளுமன்றத்துல, நம்ம இந்திய நாடாளுமன்றத்துல நாக்கப்படுங்கிற மாதிரி மோடிஜியை பார்த்து கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? நேரு மெட் ஐன்ஸ்டீன், மோடி மெட் எப்ஸ்டீன். நேற்று பாராளுமன்றத்துல போட்டு அடின்னு அடிச்சிருக்கிறாங்க. நேரு ஐன்ஸ்டீனை மீட் பண்ணாருங்க, ஐன்ஸ்டீனை சந்திச்சாரு. ஆனா நம்ம மோடி எப்ஸ்டீனை சந்திச்சிருக்காரு. இது என்ன கேவலம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுல பில்கேட்ஸை தவிர வேற ஒருத்தரும் இவரோட இருந்த தொடர்பை ஒத்துக்கல. பில்கேட்ஸ் மட்டும்தான் மன்னிப்பு கேட்டிருக்காரு, மத்த யாரும் மன்னிப்பு கேட்கல, அதை ஒத்துக்கவே இல்லை. ட்ரம்ப் எல்லாம் அங்கேயே குடியிருந்திருக்காரு, அவரெல்லாம் ஒத்துக்கவே இல்லை. இதுல ஒரு சின்ன குழந்தையோடைய வீடியோ ஒண்ணு இருக்கு, பாருங்களேன். Look at my papers. I think a big one. Yellow paper, so far. இவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல, அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது, என்ன நடக்குது, என்ன இருக்கு, எதுவுமே தெரியாது. ஆனா அந்த குழந்தை எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? பாருங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மைக்கேல் ஜாக்சனுடைய மரணமே கொலையா இருக்குமோன்னு இப்ப சந்தேகம் எழுந்திருக்கு. உலக நாடுகளே அதை பேசுறாங்க.
அவரு அங்க இருக்கிற குழந்தைகளை காப்பாத்துறதுக்கான பல முயற்சிகளை உருவாக்கி இருக்காரு. அதை அம்பலப்படுத்துறதுக்கான வேலைகளை பார்த்திருக்காரு. அதனாலதான் அவரை கொல்றதுக்கான சதி நடக்குதுன்னு அவரே அவருடைய நண்பர்கிட்ட பேசுறாரு. இந்த குழந்தைங்களை எப்படியாவது காப்பாத்தணும் ட்ரை பண்ணிட்டு இருந்தவரு மைக்கேல் ஜாக்சன். கடைசியில பாத்தீங்கன்னா அவரே சாகடிச்சிட்டாங்க. மைக்கேல் ஜாக்சன் தான் எப்பவுமே சொல்லுவாராம், யார் ஹீரோ தெரியுங்களா, அடுத்தவனுக்கான தியாகம் செய்யறது தான் ஹீரோ அப்படின்னு. கடைசியில் இந்த குழந்தைகளை காப்பாற்றுகிற இடத்துலதான் அவர் ஓவர் டோஸால செத்தாருன்னு அவரும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறதா இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்களே, ஒரு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எத்தனை விதமான மனிதர்களின் முகத்தை உரிச்சு காட்டியிருக்குன்னு பாருங்க. குழந்தைகளை பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகிற இந்த கும்பல்லாம் மனிதர்களை மனிதர்களாக மதிக்காத ஒரு கும்பலா இருந்ததை நம்ம உணர முடியுது. வேதனைப்படுறதை தவிர என்னங்க சொல்ல.